வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கில் நாம் விவாதிக்க இருக்கின்ற தலைப்பு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்கள் வெறும் கட்டிடங்கள் மட்டுமே, அங்கு வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் எதுவும் இல்லை, அதாவது உருவமோ சிலையோ அங்கு வணங்கக்கூடிய எதுவும் இல்லாத காரணத்தினால் அது வழிபாட்டு தலம் கிடையாது, அது கட்டிடங்கள் தான், அதனை இடிப்பதில் எந்த பிரச்சனையும் இருப்பது போவது இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இது பலரையும் கண்டனங்களை தெரிவிக்க வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று RSS தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சுரேஷ் பையா அவர்களும் நாங்கள் ராமர் கோவில் விவகாரத்தை மறந்துவிடவில்லை என்கின்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், இந்த விஷயத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், சமீபத்தில் இவர் இவ்வாறு பேசியிருப்பதனுடைய பின்னணி என்ன, இது உணர்த்துகின்ற அரசியல் என்ன என்பது குறித்து தான் இன்றைய விவாத அரங்கில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு இந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவருடைய கருத்துக்கள் குறித்து, அவர் தரப்பு கருத்துக்களை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்காக தமுமுகவினுடைய முக்கிய தலைவர் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அரசியல் திறனாய்வாளர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர் ராமசுப்ரமணியம் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து அவர் சார்ந்த இயக்கம் சார்ந்த கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ராம ரவிக்குமார் அவர்களும் இந்த விவாதத்தில் அவர் தரப்பு கருத்துக்களை தெரிவிக்க உள்ளார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க உள்ளது. சார், உங்களிடமிருந்தே கேட்கிறேன். அதாவது இப்போ இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் வந்ததிலிருந்தே பல்வேறு இந்துத்துவ சர்ச்சைகள் வருது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு பாஜகவினுடைய ஒரு முக்கிய தலைவராக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த இடத்துல அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்லாம் தலங்களே கிடையாது, ஜஸ்ட் பில்டிங் தான், கிறிஸ்தவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலம்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் ஒரு கட்டிடங்கள் தான் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு விஷயத்தை எதற்காக சொல்லணும்? இப்போ இந்த சமயத்தில் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏன் வந்தது? இப்போ இதனால என்ன நாட்டுக்கு ஒரு பலன் வந்துட போகுது? இப்படி எதுக்காக இப்படி சொல்லணும்? முதல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்த பிறகு தான் அப்படின்னு ஒரு எடுத்த உடனே சொல்கிறீங்க, அது தவறான செய்தி அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகின்றேன். பல நிகழ்வு நடக்கின்றன, அதற்கெல்லாம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் குறை சொல்வது என்பது தவறானது. பெரிய லெவலில் விவாதமாகிறது இந்த ஆட்சியில் இல்லை, அப்படியா தான் இல்லை, இது கூட நிறையாவே நடந்துருக்கு. நம்ம நாட்டு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்தே பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டு இந்த மாதிரி மதம் தொடர்பான விவாதங்கள்லாம் அப்படி சொன்னா உங்களுக்கு 1948 இந்த ராம ஜென்மபூமி என்கின்ற விஷயமானது நடந்து கொண்டிருக்கின்றது. 1984 ராஜீவ்காந்தி பீரியடில் நடந்திருக்கின்றது. இப்படி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் இந்த விஷயம் என்பது புதியதல்ல. ஆகவே இவர் என்ன பேசுகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரைட்டா தப்பா அப்படின்னு கேட்டால், டாக்டர் சுப்பிரமணிய சுவாமிக்கு அவர் ஒரு விளம்பர பிரியர். அவருக்கு ஏதாவது விஷயத்தை சொல்லுவார், ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், அது தனக்கு விளம்பரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். அது பல விஷயங்கள் சரியானதாக இருக்கும். எனக்கு அவர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணருங்கிற சந்தேகமே கிடையாது. இரண்டாவதாக இந்த ராமசேது என்கின்ற அந்த பிரச்சனை அவர் கையில் எடுத்து அதற்கு பிறகு தான் அதனால தான் அந்த ப்ராஜெக்டே ஸ்டால் ஆனது. ஆகவே அவருக்கு நிச்சயமாக நாங்களெல்லாம் கடன்பட்டிருக்கின்றோம். அதாவது அந்த அளவுக்கு அந்த மிகப்பெரிய பூதாகாரமாக அந்த பிரச்சனையாகி அந்த எங்களுடைய நம்பிக்கைக்கு உரியதான அந்த இடத்த இல்லை அப்படிங்கிற மாதிரி உடைக்க போகிறோங்கிற மாதிரி வந்தது. அதை நிறுத்தியவருங்கிற பெருமை அவருக்கு உண்டு. மூன்றாவதாக நான் சிதம்பரத்தில் என்னுடைய மிகப்பெரிய இளமை காலம் அங்கே தான். அங்கே அந்த நடராஜர் கோயில், அந்த கோயில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அதை தன்னுடைய பர்சனலாக அதை எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவர், சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடியவர். அவரோட அதை பற்றி நான் இணங்கி அதெல்லாம் செயல்பட்டிருக்கின்றேன் என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். பல நேரங்களில் அவருடைய பேச்சுக்கள் நடவடிக்கை எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. அது ஒரு இடம், அவங்க மதத்துக்கு அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதை தான் நம்ம செய்யணும். அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு உரிமை கிடையாது. எனக்கு இங்கே நான் உங்களை பார்த்தா எனக்கு கடவுள் மாதிரி இருக்குது, இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பேருமே இறைவனாகவே எனக்கு தெரிகிறார்கள் அப்படின்னு என்னுடைய மதத்தில் நான் நினைக்கிறேன். ஆக அதில் ஒன்றும் தப்பு கிடையாது.
இந்த இடத்துல வந்து பார்க்குமிட மெங்கும் ஒரு நீக்கம் என நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு தாயுமானவர் சொல்வார். ஆகவே எங்கே பார்த்தாலும் இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு நாங்களாம் நினைக்கின்றோம். அடுத்து அந்த உருவ வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது நான் முன்னாடி சொன்னது போல சிதம்பரத்தில் குனித்த உருவம் கொவ்வை செவ்வாயூர் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவடம்போர் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிரிவும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று அந்த இறைவனை பார்த்து எனக்கு அப்படியே உருகி பாடுகின்றேன். இதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. சிலருக்கு உருவ வழிபாடு கிடையாது. அதற்காக சில இடத்தை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவரும் மசூதியாக இருக்கட்டும் அல்லது சர்ச்சுன்னு இருக்கட்டும், அதுதான் அவங்களுடைய வழிபாட்டு தலம். அதை போய் நீங்கள் வந்து தேவையில்லாமல் இது பாரதிய ஜனதாவுக்கு ஊப்பான கருத்து இல்லை கிடையாது. ஏன்னா இது வந்து எதற்காக சொல்லுகிறேன், இது எங்கே பேசப்பட்டது அப்படின்னா அஸ்ஸாமில் பேசப்பட்டது. ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அவர் பேசியிருக்கின்றார். அது பேசின உடனே அடுத்ததாக பேசியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிஜேபியினுடைய மாநில தலைவர். அவர் என்ன சார் சித்தார்த்த பட்டாச்சார்ஜி அப்படிங்கிறவர். அவர் உடனே அவர் சொல்லிட்டார், இது வந்து தேவையில்லாத பிரச்சனை, இவர் இங்கே கலப்பின உட்காந்துருக்கார், இவர் வந்து பேசுவது தவறானது, அதாவது ஒரு பப்ளிசிட்டிக்காக என்னத்தையும் ஒன்று பேசிகிட்டு இருக்கார், இது நமக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதை தொடர்ந்து பிஜேபியும் ரொம்ப அதெல்லாம் ஒரு பாட்டு அவர் பேசுகிறது ஏதோ பேசிட்டு இருக்கார், தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். அதுக்கு எங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் அப்படிதான் சார் பேசுவார். நீங்கள் ஏன் இப்போ இப்படி கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேர் பிஜேபியில் தானே இருக்கிறார் அவர் இருந்தா சார். அதே தான் நான் சொல்கிறேன். அதாவது அவர் வந்து அவரை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். சில பேரை வந்து பிஜேபியில் தான் இருக்காங்க. இப்போ நான் கூட பிஜேபி நான் ஒரு 15-20 நாள் முன்னாடி இருந்த நிலைமை வேறு. இப்போ நான் வந்து பிஜேபியினுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனுங்கிற மாதிரி நான் கட்டு பண்ணும்ல. அவர் அது முக்கியமான ஆளாக இருக்கிறாரு, கருத்து சொல்கிறாரு. இப்போ எந்த கட்சியிலையும் இப்படி மீறி சொல்லிட முடியாதுல்ல. திமுக அதிமுக இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் பேசுனாங்க, அதுக்கெல்லாம் உடனே அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிவிடுறாங்க. அதெல்லாம் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது தனிப்பட்ட கருத்துன்னு நம்ம விட்டுற வேண்டிய. அவர் ஏதோ சொல்லி நான் தான் சொன்னேனே, அவர் பப்ளிசிட்டி பிடிக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் வந்து அப்படி ஏதாவது பேசுவார், தேவையில்லை. இது வந்து ஏதோ சாதாரண ஏதோ ஒரு விஷயத்தை பேசினார்னா சரி. இதெல்லாம் மத பிரச்சனை. கட்சி கண்டிச்சிருக்கா கட்சி? ஆமாம். நான் எடுத்த உடனே அங்கேயே எங்கே சொல்கிறேன், அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அவர் பேசி முடித்த விடுது அடுத்தது இவர் தான் அஸ்ஸாமினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் பேசுகிறார். இது தேவையில்லாத பிரச்சனை, இவர் வந்து இங்கே இதை பற்றி பேசினா இதற்கும் எங்களுக்கும் ஒன்றுமே உடன்பாடே கிடையாது அப்படின்னு அங்கேயே வெளிப்படையாக பேசிட்டார். பேராசிரியர், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து எங்களுக்கான நம்பிக்கை தனி, மற்ற இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கான நம்பிக்கை தனி, ஆனால் நாங்கள் அதை குறிக்கிடுவதில்லை. சுப்பிரமணிய சாமி பேசுனது பிஜேபியின் கருத்தை எடுத்துக்காதீங்க, அவர் ஒருத்தர் பேசுனதை வச்சுட்டு ஒட்டுமொத்தம் பிஜேபி பேசுனதை வந்து தொடர்ந்து சொல்லாதீங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அது பப்ளிசிட்டி அவருக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள். பப்ளிசிட்டி வேறு, அது அட்ராசிட்டி. இது பப்ளிசிட்டி கிடையாது. சுப்பிரமணிய சுவாமி போன்ற மனநோயாளிகளை மாபெரும் அறிஞர்களாக கொண்டாடக்கூடிய ஒரு அறிவுசார் விபத்து நிகழ்ந்திருக்கின்ற ஒரு நாட்டில் அவர் ஒரு விளம்பர பிரியர், ஆனால் எங்கள் மரியாதைக்குரியவர். அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் அப்படின்னா இது ஒரு கட்சி தர்மம். இதில் நான் இவர்களின் தந்திரத்தை பார்க்கின்றேன், இதில் இவருடைய வியூகங்களை பார்க்கின்றேன். இதே சுப்பிரமணிய சுவாமி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு போராளி தலைவர், தமிழீழ போராளி தலைவர் பிரபாகரன் அவர்களை இன்டர்நேஷனல் பறையன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இதற்காக நாடாளுமன்றமே கொந்தளித்தது. அதன் பிறகு அது அடங்கியது. அவருடைய கருத்துகள் என்பது தமிழ்நாட்டில் முதல் பிசிஆர் ஆக்ட் அவர் மீது தான் போடப்பட்டது. ஆமாம், இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவரைத்தான் நாம் மகாமேதை என்று கொண்டாடுகின்றோம், அல்லது மக்கள் முன்னால் இவர்களை பெரிய அறிவாளிகளாக நிறுவ முயல்கின்றோம். லாலு பிரசாத் போன்றவர்களை கோமாளிகளைப் போலவே இந்த ஊடகங்கள் சித்தரிக்கும். நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த ரயில்வேயை லாபத்தில் திருப்பிய லாலு வந்து கோமாளி. இது போன்ற மனநோயாளிகள் மாபெரும் மேதைகள். இவரை எதற்கு அமெரிக்க பல்கலைக்கழகம் நிறுத்தியது வரக்கூடாது என்று? முஸ்லீம்கள் வந்து இங்கே இந்து என்று ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ரேஷன் கார்டு நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு உள்ள உரிமைகள் கொடுக்கப்படக்கூடாது என்று பேசினார். தண்டனைக்கு ஆளானார், அவர் நிறுத்தப்பட்டார். இலங்கை அரசிடம் நான் தான் இந்த படகுகளை எல்லாம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றேன் என்று சொன்னார். தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு தமிழ் மக்களுடைய ஜீவாதார பிரச்சனைகளில் அவர்கள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போன்ற கருத்துக்களை இவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவர் பாஜகவுடைய முக்கியமான தலைவர். இவர் கட்சி நடவடிக்கை எடுக்காது என்று சொன்னால் இவர்கள் ஆழம் பார்க்கிறார்கள். இவர்கள் தந்திரமேங்க. சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். மனோகர் பாரிக்கர் வந்து கோவா முதல்வராக இருக்கும் பொழுது
புனித வெள்ளிக்கு விடுமுறை கிடையாதுன்னு. எங்க கோவாவில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற கோவாவில் புனித வெள்ளிக்கு விடுமுறை கிடையாது, காந்தி ஜெயந்தி விடுமுறை கிடையாது என்று சொன்னார். எதிர்ப்பு வந்த பிறகு வாபஸ் வாங்கினார்கள். இப்பொழுது மீண்டும் அவர் லட்சுமி அவர்கள் முதல்வரான பிறகு காந்தி ஜெயந்தி விடுமுறை கிடையாது என்று சொல்லிவிட்டு அச்சுப்பிழை என்கிறார்கள். இது போன்ற தந்திரங்களை இவர்கள் தொடர்ந்து கையாண்டு வருகிறார்கள். ஐயா சொன்னாங்க, பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகுதான் கலவரங்கள் என்றோ நீங்கள் சொல்லக்கூடாது, விடுதலை அடைந்த காலத்திலிருந்தே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் 2015ஆம் ஆண்டினுடைய அறிக்கை என்ன சொல்கிறது? மோடி அவர்கள் பிரதமராய் வந்த பிறகு இந்தியாவில் மத கலவரங்கள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய அறிக்கை சொல்கிறது. நான் சொல்லவில்லை, 2015ஆம் ஆண்டினுடைய அறிக்கை. மிரட்டி கட்டாயமாக மதமாற்றும் சம்பவங்கள் எல்லாம் இந்தியாவில் நடைபெறுகின்றன என்று சொல்கிறது. நான் கேள்வி கேட்கிறது, சுப்பிரமணிய சுவாமியுடைய கருத்து என்ன? பள்ளிவாசல் என்பது ஒரு கட்டடம் தான். ஆமாம், அது கட்டடம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை எந்நேரத்திலும் இடிக்கலாம். அடுத்து சொல்கிறார், அங்கே கடவுள் குடியிருக்கவில்லை, கோவில்களில் தான் கடவுள் குடியிருக்கிறார். இதை ஒரு அறிவு நாணயம் உள்ள யாரோ ஐயா பாருங்க அந்த கருத்தை சொல்ல ரொம்ப தயங்கினார். எப்படி சொல்ல முடியும்? இவர முஸ்லிம்களோட வழக்கம் உள்ள ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் கூட அந்த கருத்தை இவர் சொல்ல தயங்குறார். சொல்ல வரவில்லை, அதை என்டார்ஸ் பண்ணலை. இப்படி சொல்லியிருக்க கூடாது, இவர் ஒரு விளம்பர பிரியர் என்று சொல்றார். சொந்த கட்சிக்காரர்கள் தள்ளி நிற்கிறீர்கள், அவர்களை விளம்பர பிரியர்னு சொல்றீங்க, பப்ளிசிட்டியாக ஸ்டண்ட் அடிக்கக்கூடியவர் என்று சொல்கிறீர்கள், நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்கிறேன். நான் கேட்க வருவது, அது ஒரு அபத்தமான கருத்து. ஏன் அவர் பள்ளிவாசலை வெறுக்கிறார் என்பதுதான் இங்கே ஆராய்ச்சிக்குரியது. இவர் ஏன் தேவாலயத்தை பள்ளிவாசலை வெறுக்கிறார் என்று சொன்னால், பள்ளிவாசல் என்பது தீண்டாமையை புதைக்கின்ற இடமாக இருக்கிறது. தொழுகை நேராக தொடங்கிட மாட்டாங்க. பள்ளிவாசலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு முன்பு ஒரு அறிக்கை வரும், உங்கள் வரிசைகளை நேராகவும் நெருக்கமாகவும் தோளோடு தோள் இணைந்து ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவித்து விட்டு, நபிகள் காலத்தில் நடைமுறை எப்படின்னா, ஒரு பக்கம் அம்பு விட்டால் இன்னொரு பக்கம் தைக்கும் அளவுக்கு நேராக வரிசை இருக்க வேண்டும், தோளோடு தோள் நெருக்கமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அது தீண்டாமை புதைக்கின்ற இடமாக இருக்கிறது. ஒரு சமயம் அதுதான் பள்ளிவாசல் மீது கோபத்துக்கு காரணம், அதுதான் மறைமுக கோபம். இவர் ஏன் பள்ளிவாசல் மீது இந்த தாக்குதல் தொடுக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் தாங்கி பிடிக்கின்ற ஓங்கி நிலைநாட்ட விரும்புகின்ற தீண்டாமையை, வர்ணாசிரம தத்துவத்தை இது எதிர்க்கின்றதாக இருக்கிறது. அதுதான் காரணம். இஸ்லாம் சமத்துவத்தை சொல்றதுனாலதான் உங்களுக்கு எரிச்சலா இருக்கு. இல்ல இல்ல, இதை இந்த கருத்துக்கான நடவடிக்கை எடுக்க முடியாது சொன்னால், ஜஸ்வந்த் சிங் கருத்து தான் சொன்னார். ஜஸ்வந்த் சிங் கருத்து தான் சொன்னார். அவர் மீது பாஜக நடவடிக்கை எடுக்கிறது, அவரை கட்சியை விட்டு நீக்குது, அவருக்கு தொகுதி தர மாட்டேன் என்று மறுக்கிறது. அவர் ஒன்றும் சொல்லல. பாகிஸ்தான் பிரதமர் ஜின்னாவை பற்றி ஒரு சில தகவல்களை எழுதினார், தன்னுடைய புத்தகத்தில் எழுதினார். ஒரு புத்தகத்தில் கருத்து எழுதியதற்காக ஜஸ்வந்த் சிங் மீது நடவடிக்கை எடுக்க துணிகின்ற அத்வானியை ஓரங்கட்டி ஒடுக்கி உட்கார வைத்து விட்டார்கள். இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கின்ற பாஜக சுப்பிரமணிய சுவாமி மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒன்றுதாங்க, அவர் உயர் சாதியின் நலனுக்காகவும் அதை ஆதரிப்பதற்காகவும் செயல்படுகிறார். அதுதான் காரணம். சார், நான் உங்கள்கிட்ட அது முன்வைக்கிறது இப்போ சார் கூட அது மறுத்தாரு. சார் என்ன சொல்றாரு, பிஜேபி இப்படி சொல்லாதுங்க, ஆனால் பிஜேபியின் கருத்து தாங்க இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், இப்போ சமீபத்தில் உருவாகிக்கூடிய இந்து இளைஞர் சேனா போன்ற பல்வேறு கட்சிகள் நான் சொல்றேன் சார். அது அப்புறம் நீங்க அவரை கேளுங்க. அது நீங்க பாட்டுக்கு எல்லாரையும் போற வரவன் தெருவில் போற வரவன் ஒரே கருத்து தானே, அதெல்லாம் அது தெரியாது. அவங்க அந்த கருத்தை சொன்னாங்கன்னா பிஜேபிக்கும் நீங்க சொன்ன சேனாக்கோ அல்லது அவர் சேர்ந்து இருக்கின்ற இந்து மக்கள் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தம் கிடையாது. ஆகவே அது சம்பந்தம் கிடையாது என்றால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லி பதிவு செய்து விடுங்கள். நான் இப்ப வெளிப்படையாக நான் சொல்றேன் சார். அந்த இருங்க, நம்ம வெளிப்படையாக இன்னொரு சொன்ன நண்பருக்கும் புரியணும், இந்த பார்க்கிற எல்லாருக்குமே சொல்றேன், இந்து மக்கள் கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது என்பதை நான் வெளிப்படையாக சொல்றேன். அவர்களுக்கு அந்த சித்தாந்தத்தில் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அந்த சித்தாந்தத்தை நம்பிக்கை இருக்கு, அதை நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் நம்ம நேர்காணலே அர்ஜுன் சம்பத் நானே ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் ஊழியர்னு சொன்னார். அவர் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தார். இப்ப அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் விலகி தனியாக ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ் ஊழியர் தான் சொன்னார். உடம்புல அந்த எண்ணங்கள் இருக்கலாம் சார், ஆனால் இப்ப அது தட் இஸ் a பொலிட்டிக்கல் பார்ட்டி.
ஆகவே அதற்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. பிஜேபி இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவர் சொன்னது போல அது ஆர்எஸ்எஸ்ஸால் தான் அமைக்கப்பட்டதுங்கிறது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸால் அமைக்கப்பட்டது இந்து மக்கள் கட்சி என்கின்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்ல. ஆர்எஸ்எஸ் அமைக்கப்பட்டதுன்னு இல்லை, எல்லாம் ஒரே சிந்தனை உள்ள அமைப்புகள் தானே. சிந்தனைகள் செப்பு மொழி 18 உடையாள் ஒரே சிந்தனை உடையாள்னு பாரதி சொன்னார்னா அப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே சிந்தனை தான் சார். அதுல மாற்று கருத்து எப்படி இருக்க முடியும்? ஆகவே செப்பு மொழி 18 மொழி பேசினாலும் சிந்தனை ஒன்றுடையாள். அப்ப இந்த நாட்டில் இருக்கிற அவர் அனைவருக்கும் ஒரே விதமான சிந்தனை தான். உங்கள்கிட்ட கேட்கிறேன், சுப்பிரமணிய சாமி கருத்தை பாஜக தரப்புல அவர் விளக்கிட்டார், நீங்க அந்த கருத்தை ஏத்துக்கலாம். பள்ளிவாசல் சர்ச்சுங்கிறது இடிக்கப்பட வேண்டியதுதான், அது வெறுமனே பில்டிங் தான், கடவுள் இருக்கிற இடம் கோவில் தான், இதுதான் அவர் சொன்னதுடைய விளக்கம். இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சொன்னது ரொம்ப சரியானது தான் நான் நினைக்கிறேன். அது வழிபாட்டு கூடம் தான், கூடுமிடம் தான். அது மசூதிகள் பொதுவா தீண்டாமையெல்லாம் அறவே நீக்குதுன்னு சொல்லி பேராசிரியர் ரொம்ப அறிவாளித்தனமா சொல்லிட்டாரு. சுப்பிரமணிய சாமி விளம்பர பிரியர்னு சொல்றாரு, நான் அவர் சாதனையாளர்னு சொல்வேன் சில விஷயங்களில். அவர் விளம்பர பிரியர்னு சொன்னது அவங்க கட்சிக்காரங்க இருக்கட்டுங்க, அவர் சொன்னதை நான் மறுத்து பேசுறேன். சரியா? மறுத்து பேசுறதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவர் ராமர் சேதுவை காப்பாத்தினவர், இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் எல்லாம் கண்டுபிடிச்சவர், ரொம்ப அசாத்திய திறமசாலி. அதெல்லாம் நாங்கள் பாராட்டுறோம். அவர் என்ன பெருசா எல்லா மசூதி இடின்னு சொல்லலை, வழிபாட்டு கூடும் இடம், அது ஒன்று சேரக்கூடிய இடம். இவர்களெல்லாம் திசையை நோக்கி வணங்குறவங்க. அங்க இறைவன் இருக்கிறானா? கிடையாது. இஸ்லாத்தை தான் பேசியிருக்காரு அவரு. முஸ்லீம் மசூதியை தானே சொல்லிருக்காரு. அது இந்த அவர் சொல்றது இது இடிக்கிறது உள்ளால ஒண்ணும் ஆகாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல, வழிபாட்டு கூடம்னு சொல்லியிருக்காருங்க. நீங்க எங்க கருத்தை புதுசா ஒன்று திணிக்கிறீங்க. வழிபாட்டு கூடம் அது கூடுற இடம், பிரேயர் ஹால் தான் அது. இறைவன் அங்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அதுவும் வெளிநாட்டுல இடிக்கிறாங்க மசூதின்னு சொல்லிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய எல்லா மசூதி இடிங்கன்னு சொல்லியிருக்காரா சுப்பிரமணிய சாமி? அப்படி சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் சொன்ன பாரதியுடைய வார்த்தையை சுப்பிரமணிய சாமி வெளிக்காட்டு. பாரதியார் கருத்து உங்க கருத்து ஒண்ணுதான். இது பள்ளிவாசல் இடிக்க சொல்றதா பாரதியார் கருத்து? சார் எங்க கருத்து சார், நாட்டுல கண்டத பேசிட்டு இருக்காங்க. எங்க கருத்தை நாங்க சொல்றோம் இல்லன்னு நீங்க மறுத்துருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, விக்கிரக ஆராதனை செய்யறவங்களை எல்லாம் அழிங்கிறாங்க, விக்கிரக ஆராதனை கூடாதுங்கிறாங்க. சிலை வழிபாடுக்கு இங்க உள்ள முஸ்லிம் சொல்றாங்களே, சிலை வழிபாடு இஸ்லாத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்களே. இல்ல, ஆனா கோவில்களை இடிங்கள் என்று இஸ்லாமிய அமைப்புகள் பிரச்சாரம் செய்யறாங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, சிலை வழிபாடு கூடாது என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், அறிவார்ந்த பெரியோர்கள், சிலை வழிபாடு கும்பிடுறது இந்துக்கள், இரண்டாவது நாத்திகர்கள். சிலை வழிபாடு பெரியார் ஐயாவையும் அண்ணாதுரை ஐயாவையும் எம்ஜிஆர் சமாதி கும்பிடுறது கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க எதுக்கு சிலையை வணங்கினா முட்டாள்தனம் சொல்றாங்க? அப்ப அவங்க சிலையை வணங்குறது அறிவாளித்தனமா? இல்ல, நீங்க இவர் வந்திருக்காருங்க, நீங்க அதை நான் சொல்றேன். என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு உரிமை இல்லை. ரெண்டு பேரும் இழுக்கணும்னு நடைமுறைப்பட்டீங்க. முஸ்லிம்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஒண்ணு சொல்றேன், அவர்கள் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் ஏசாதீர்கள், குர்ஆனுடைய கட்டளை. கோவில அவரு அதை சொன்னார், இன்னொருடைய உணர்வை புண்படுத்தும் அனுமதி இல்லை. நீங்க சிலை வணக்கம் கூடாதுங்கிறதும் சுப்பிரமணிய சாமி பள்ளிவாசல் வெறும் கட்டிடம்னு சொன்னது தவறு. சிலை வணக்கம் இஸ்லாமில் கிடையாது. இஸ்லாமிய வழிபாட்டில் சிலை வணக்கம் கிடையாது, உருவ வழிபாடு இல்ல. நான் ஒரு விஷயம் நண்பருக்கு தமிழ் பேராசிரியர் அவருக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தமிழ் இவர் சாதாரண ஆள் இல்லை, தமிழ் பேராசிரியர். அதில் எங்கள் மாணிக்கவாசகர் சொல்கிறது, அவர் அதை படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு பாடமே எடுத்துக்கிட்டு அதனால அதுதான் சொல்கிறேன். அவருக்கு நல்லா தெரியும், ஓருருவம் ஓர் நாமம் இல்லாத இறைவனுக்கு 1000 நாமம் பாடி அர்ச்சனை செய்யணும், அவ்வளோதான். அந்த எங்கேயுமே இறைவன் ஓருருவம் கிடையாது, ஓர் நாமம்னு கிடையாது, ஆனால் 1000 நாமம். அதனால என்னுடைய தர்மம், என்னுடைய பாரதி கருத்து நண்பர் சொன்னாரு, 1000 தெய்வம் உண்டென்று சொல்லி அலையும் அறிவிலிகள் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நீங்க தான் பாரதியார எங்க கருத்துங்கிறீங்க, இது உங்க கருத்தானா? ஆத்திச்சூடி அணிந்து மோனத்திற்கும் முழுவன் வேணியா, கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதனினும் உயர்நிலை அறிவாய். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் என்று அவர் கட்டடம்ங்கிறீங்க. பாரதியார இடதுசாரிகள் வலதுசாரிகள் போட்டி போட்டுட்டு சொந்தம் கொண்டாடுறது பார்த்துட்டு தான் இருக்கான். நான் உங்கள்கிட்ட கேட்பது, இப்ப சுப்பிரமணிய சாமி இப்படி சொன்னது அப்படிங்கிறது ஒன்றும்
குரானில் அவங்க சொல்கிற மாதிரி இவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு, இதை வந்து பிஜேபி கருத்தாக நீங்கள் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு ஒரு கருத்து வருது. அவர் சுப்பிரமணிய சாமி வந்து இப்படி சொன்னதுனால என்ன, அவர் ஒன்றும் எதையும் இடிக்க சொல்ல, ஒரு ஜென்ரலாக ஒரு கருத்து சொல்கிறாரு, இதை கூட நீங்கள் டாலரன்ஸ் பண்ணிக்கலையான்னு அவரும் கேட்குறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது வந்து இல்லை, சுப்பிரமணிய சாமி மட்டும் இல்லைங்க, அடுத்து ஸ்மிருதி இரானி கூட பல நேரங்களில் இப்படி கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தெரியுன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு நேரத்தில் இப்படி ஒரு கருத்தை சொல்லுது. இப்போ அந்த கருத்தை ஒட்டி தொலைக்காட்சிகள் எல்லாமே வந்து அதை நோக்கிய விவாதங்கள் போயிட்டுருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாட்டில் இன்றைக்கி அடிப்படையான பிரச்சனைகள், நிறையா பிரச்சனைகள் இருக்குது. மோடி ஆட்சி வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு வந்த ஒரு ஆட்சி. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் அது வந்து தீர்க்கப்பட முடியாமல் மக்கள் பிரச்சனைகளை ஒரு கடுமையான நெருக்கடியை சந்தித்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒவ்வொரு விவாதங்கள், அந்த விவாதங்களை வந்து உருவாக்கி அந்த விவாதங்களின் மீது இப்படிப்பட்ட ஒரு கருத்து மோதல்களை உருவாக்கி கொண்டு மக்களை வந்து அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பக்கூடிய ஒரு சூழ்ச்சி அப்படின்னு தான் நான் அதை நினைக்க வேண்டியிருக்கேன். ஏன்னா சுப்பிரமணிய சாமி இன்றைக்கி பேசியிருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஸ்மிருதி இரானி ஒரு நாளைக்கு ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து திடீர்னு ஒரு நாள் பேசும், அப்புறம் ஒரு அம்மா வந்து அங்கே போய் டெல்லியில் போயிருந்துக்கிட்டு ராமனுக்கு பிறந்த ஆட்சி வேணுமா வேண்டாமா அவங்க ஒரு பிரச்சனை, அது உடனே தொலைக்காட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டு வாதங்கள். அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு மதவாத சிந்தனைகளை நோக்கி நாட்டில் வந்து ஒரு விவாத களத்தை உருவாக்கி அந்த விவாத களத்தின் வழியாக தங்களுடைய கருத்துக்களை கொண்டு செல்வது அப்படிங்கிறது ஒரு டாக்டிக்ஸ். ரெண்டாவது, அடிப்படையான மக்கள் பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் பிரச்சனையிலிருந்து திசை திருப்பி கொண்டு போவது அப்படிங்கிற ஒரு 2 முனைகளில் இது வந்து ஒரு ராஜதந்திரமாக நடக்குது அப்படிங்கிறதான் எனக்கு தெரியுதுன்னா நம்பர் 1. நம்பர் 2, இந்த சுப்பிரமணிய சாமி சொன்ன கருத்தை வந்து நம்ம இவங்க சார் சொன்ன மாதிரி அதே அசாமில் அதே மேடையிலேயே ரொம்ப கடுமையாக பிஜேபி எம்பி பேசிட்டார், டிசோன் பண்ணிட்டார். இப்படிலாம் பேசாதீங்க, இது உங்களுடைய கருத்து இல்லைன்னு அவர் பேசிட்டார். இப்போ அவர் வந்து அந்த பிஜேபி எம்பி பேசிட்டாலும் சரி, இது வந்து இந்து மக்களுடைய கட்சியா ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தா இதெல்லாமே ஒதுக்கி வச்சுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பட் இவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மசூதி இருந்த இடத்துல வந்து இவ்வளோ ஒரு கோயில் தான் இருந்துச்சு, அதனால் ராமன் பிறந்த ஒரு கோயில் இருந்தது, எனவே அந்த கோயிலை எடுத்து விட்டு அங்கே வந்து ராமனுக்கு வந்து ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு அஜெண்டாவை அவர் வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்தியாவில் வந்து பல்வேறு இடங்களில் இருக்கிற மசூதி தொழுகை வழிபாட்டு இடங்களை பற்றியான ஒரு பார்வை இருக்கு. ஏற்கனவே அவைகளெல்லாம் வந்து ஒரு இந்துக்களுடைய கடவுளுடைய கோயிலாக இருந்தது. அந்த கிருஷ்ணன் பிறந்த இடம் மற்ற இடங்கள்லாம் ஒரு பெரிய அஜெண்டா வச்சுருக்கிறாங்க. ஆக இந்த இந்தியாவினுடைய ஒரு வரலாற்றில் வந்து இந்துக்களுடைய கோயில்கள் இருக்கப்பட்டதெல்லாம் மசூதி இருக்கப்பட்டிருக்கு, அதனால் அந்த மசூதிகள்லாம் இடிக்கப்பட வேண்டும், அவைகள் வந்து மீண்டும் வந்து அந்த இந்துக்களுடைய கோயிலை அங்கே உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து பிஜேபி இன்றைக்கி ஏற்றுக்குதா, இந்து முன்னணி ஏற்றுக்குதா, ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்குதா, இந்து மக்கள் கட்சிக்கு ஏற்றுக்குதாங்கிறப்ப இந்த தத்துவத்தை இந்து சங் பரிவார குடும்பங்கள் அத்தனையுமே ஏற்றுக்கொண்டிருக்கு. அதனுடைய ஒரு குரல் தான் வந்து இவருடைய ஒரு குரலாக தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இந்த கருத்தை ஏற்றுக்கலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் வந்து அவரவர்களுடைய மதத்தை வந்து அவரவர்களே வந்து பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை அரசியல் சட்டம் வழங்கி இருக்குது. அந்த அடிப்படை உரிமையில் அவர்களுடைய மத உரிமையை அவர்கள் செய்யலாம். மோடி கூட சொல்கிறார், அமெரிக்க அதிபர் ஒபாமா இங்கே வந்து மத சகிப்புத்தன்மையே இல்லாமல் போயிடுச்சு, நம்ம தலைநகரத்திலேயே இப்படியெல்லாம் வந்து பிற மதத்தினருடைய தாக்குதல் இருக்குது என்று சொல்லி போய் அவர் வந்து இங்கே பேசுனது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் எழுத்துப்பூர்வமாக எழுதி வைத்து பேசுனதற்கு பிறகும் கூட அதற்கு பிறகு இல்லை நாங்கள் வந்து எல்லா மதத்துக்கும் வந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு வந்து மோடி ஆட்சி எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வந்து விட்டாங்க. அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அனைத்து மக்களுடைய அரசியல் சட்டம் வழங்குகின்ற உரிமைகளை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. அப்போ இதை பற்றியெல்லாம் வந்து செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்ய வேண்டியவங்க, அப்போ கீழே இருக்கிறவங்க வெவ்வேறு நிலையில் இருக்கிறவங்க இதை குலைப்பதற்கான ஒரு கருத்துக்களையும் மத பகைமைகளை வளர்ப்பதற்கான ஒரு கருத்துக்களையும் விவாதங்களையும் தூண்டிவிட்டு கொண்டே இருப்பது ஒன்று. இந்த மதவாத சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு போய் ஒரு விவாதத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்பது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, மக்களுடைய அடிப்படை பிரச்சனையிலிருந்து இதை திசை திருப்ப வேண்டும் என்று இரண்டாவது கருத்து. இந்த இரண்டையும் நான் சொல்கிற ஒரு கருத்து, இன்றைக்கு சுப்பிரமணிய சாமி பேசியிருக்கிற அந்த கான்செப்டுங்கிறது, அந்த கோயில்கள் தான் இந்த நாட்டில் உண்மையான வழிபடக்கூடிய இடங்கள், மற்றவைகள் எல்லாம் வந்து வழிபடக்கூடிய இடங்களே அல்ல என்று சொன்னால், அப்போ கோயில்கள் மட்டும்தான் இந்தியாவிலே இருக்க வேண்டும். இந்தியாங்கிறது ஒரு இந்துக்களுடைய ஒரு தேசம் அப்படிங்கிற இவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தினுடைய ஒரு குரலாகத்தான் இதை பார்க்கிறேன். இது வந்து இந்தியாவில் வந்து ஒரு மதச்சார்பற்ற கொள்கையையும் எல்லோருக்கும் வந்து மத சுதந்திரத்திற்கான உரிமையும் வழங்கி இருக்கின்ற ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை பேசுவதும் மக்களிடம் வந்து ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கி வாதங்களை உண்டாக்குவதும் என்பதையும்
அது அவருடைய சொந்த கருத்து என்று சொல்லி அதை அனுமதிப்பது என்பதும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருப்பது என்பதும் ஏற்றுக்கொள்ளத்தானா? இதுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு எல்லா மதத்தினுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டிய அரசுக்கு இருக்குதா இல்லையா? அப்போ சுப்பிரமணிய சாமி மேலே வந்து ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த வாதத்தின் வழியாக நான் எழுப்ப விரும்புகிறேன். பாரதிய ஜனதாவுக்கு இவருடைய கருத்துல முழுக்க உடன்பாடான கருத்து தாங்கிறீங்க? பாரதிய ஜனதாவுக்கு இல்லை, சங் பரிவாரருடைய ஒட்டுமொத்த அதெல்லாம் வேற வேறங்கிறாங்களா? அவங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது, வேற வேற அமைப்புகள் வேறையா இருக்கலாம். அவங்க எல்லாமே வந்து இது இந்தியாங்கிறது ஒரு இந்துக்களுடைய நாடு தான். இந்த நாட்டில் வந்து மசூதிகள் எல்லாம் வந்து கோயில்களை வந்து இடித்து உருவாக்கப்பட்டது தான். அந்த மசூதிகளை இடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய பட்டியலை வச்சுருக்கோம். அப்புறம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க கூட, தலைநகரத்தில் இருக்கிறவங்க கூட, சர்ச்சை கூட நாங்கள் வந்து தாக்குவோம். இது இந்த தாய் மதம், இந்த நாட்டினுடைய தாய் மதங்கிறது இந்துக்களுடைய மதம் தான். ஆனால் மற்ற மதத்தில் இருக்கவங்களாம் நீங்கள் வந்து இந்த தாயை ஏற்றுக்கொண்டு இங்கே இருந்தால் இருங்க, இல்லாட்டி இந்த நாட்டினுடைய தேச விரோதிகள் அப்படிங்கிறத எல்லாருடைய ஒரு தத்துவம். அது பிஜேபியாக இருக்கலாம், அரசு இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். அந்த தத்துவத்தினுடைய ஒரு குரல் தான் சுப்பிரமணிய சாமியுடைய குரல் நான் சொல்ல வரேன். சரி, இப்போ நண்பர்கள் இவர் ஒன்று பேசுகிறார், இவர் ஒன்று பேசுகிறார். முதல்ல ஆரம்பத்தில் இவர் நண்பர் பேசினது இது திசை திருப்பும் வகையில் இதை பேசின்னு இருக்கார். அதாவது நீங்கள் நான் எடுத்த உடனே நான் டீசெண்டாக சொல்கிறேன், உங்களோட இடம் நீங்கள் எப்படி வேணாலும் கும்பிடலாம், அதுதான் எங்களுடைய பண்பாடு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எடுத்து சொன்னேன். இது வந்து வர்ணாசிரமத்தை பற்றி இவருக்கு என்னதை தெரியும், இவர் எதுக்காக அதை பேசுகிறார் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து அவர் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அதாவது கிட்டத்தட்ட அந்தணர் பிராமணருங்கிற மாதிரி அவர் பேசுகின்றார். அது இதெல்லாம் ஏற்க முடியாத சமாச்சாரம். அவர் மேலே தானே போட்டது, அவர் பதிவு பண்ணார். இல்லை அது பண்ணிட்டு போட்டேன் சார். இப்போ கூட தான் நம்ம வழக்கு அவர் மேலே போடுறாங்க. இப்போ வந்து கேசஸ் ஹேவ் பீன் ரெஜிஸ்டர்ட். இப்போ இவர் பண்ணாரான்னு கேட்டாங்களா? ஆல்ரெடி கேசஸ் ஹேவ் பீன் ரெஜிஸ்டர்ட் அகேன்ஸ்ட் ஹிம் ஃபார் சச் அ டாக். அதனால் அது தனி சட்டங்கிறது தனியாக இருந்துட்டு போட்டோம். அதனால அதை கொண்டு அதுக்கு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது. உங்களுக்கு வர்ணாசிரமத்தை பற்றி என்னதை தெரியும்? நான் வந்து உங்க மரியாதையா நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு கும்பிடுறதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் ரைட் உண்டு. இல்ல இல்ல, உங்களுக்கு வர்ணாசிரமத்தை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான யோகியதையும் கிடையாது. எங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய வர்ணாசிரமத்தை அதனுடைய வெளிப்பாடுதான் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்றார் அவர். அது நம்ம இருக்கட்டும். அப்படி நான் பேசினா நான் நிறைய பேச வேண்டி வரும். அது வந்து எனக்கு வந்து உடன்பாடானது இல்லை. ஏன்னா நான் ஒரு கோடை வச்சு நான் அதை தாண்டி நான் பேசுவதில் விருப்பம் எனக்கு இல்லை. அதாவது வணங்குவதை ஏசக்கூடாது என்பது குர்ஆன் கட்டளை என்பதை இங்க சொல்லிவிட்டேன். பிரச்சனை என்பது மத கருத்து அல்ல. அவரு இப்ப இந்து மதத்தை தாக்கல, அவர் வர்ணாசிரமங்கிறது தப்பானதுன்னு அவர் சொன்னாரு. பிறப்பின் அடிப்படையில் அவர் சொன்னது உயர் ஜாதினா என்ன என்ன சம்பந்தம்? அவங்க வீட்டுல உங்களை பத்தி நடந்து தெரியுமா உங்களுக்கு? அவருடைய மனைவி பார்சி, அவருடைய ஒரு முஸ்லிம் தான். ஏன் நீங்க வந்து அது உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி எதுக்கு இதுல இழுத்து வரீங்க? ப்ராப்ளம் ஹியர். ஒரு விஷயம். ரெண்டாவதாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலை பத்தி பேசுறார். அதை பத்தி நம்ம பேசாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு பயங்கரவாத அமைப்பு அது. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கின்ற அமைப்பை பற்றி நீங்கள் பேசணும்னா தயவுசெய்து ஒரு டாபிக்கை அது மாதிரி இன்னைக்கு எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துங்க. அது என்னென்ன அயோக்கியத்தனெல்லாம் பண்ணுறாங்க, எவ்வளவு தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு இருக்கின்றது, யாராட்ட எவ்வளவு பணம் வாங்கின்னு என்னென்ன சார் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறது. அதாவது சார் சொன்னார் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ட்டு ரவிக்குமார் சாரும் சுப்பிரமணிய சாரும் சொன்னாங்க. இப்போ உண்மையில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு முஸ்லீம்கள் மத அந்த உணர்வுகள், அவங்களுடைய முறைகள், ஏன்னா இப்போ உருவம் இல்லாதது எங்கே இதுலையும் இருக்குன்னு சார் சொன்னார். உருவத்தை வணங்குறது மட்டும் கிடையாது, உருவம் இல்லாமல் இருக்கிறது இந்து மதத்தில் தான் இருக்குது, நாத்திகமும் இந்து மதத்தில் தான் இருக்குன்னு பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இஸ்லாமியோட தத்துவங்கள் பல இது வந்து இந்து மதத்துலேயும் நிறைய அடங்கியிருக்கு. அப்போ இவர் ஹாஜாகானி சார் அதான் சொன்னார், அவங்களுக்கு பிரச்சனை வந்து அது மட்டும் இல்லைங்க, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை வர்ணாசிர அமைப்பு இதெல்லாம் வந்து இஸ்லாம் வந்ததுக்கப்புறம் காணாமல் போயிடுது, அந்த கோபத்தை தான் அவங்க வேறு ஒரு வடிவங்களை காமிக்கிறாங்கன்னு ஒரு கான்செப்ட் அவர் பேராசிரியர் சொன்னார். அவங்க ரெண்டு பேரும் கடுமையாக மறுத்தாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, அதுக்கு முன்னாடி சார் சொன்னார், பேராசிரியர் ஹாஜாகானியை பார்த்து வர்ணாசிரமத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு இவர் சொன்னார். அந்த கருத்தை நான் 100க்கு 100 ஒத்துக்கிறேன். ஆனால் வர்ணாசிரமம் அவங்களுக்கு தெரியாது, வர்ணாசிரமத்தை பற்றி முழுமையாக இவங்களுக்கு தான் தெரியும். அது ஏன்னா அது வந்து நடைமுறையில் பின்பற்றிட்டு இருக்கிறாங்கல்ல, பின்பற்றவங்களுக்கு தானே அது தெரியும், பின்பற்றாதவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ரெண்டாவது விஷயம் வந்து
எங்கே பார்த்தாலும் வந்து இவ்வளோ கடவுள் வந்து எங்கேயுமே நிறைந்திருக்கிறாருங்கிறதுக்கு நிறைய பாடல்கள்லாம் அழகான பாடல்கள்லாம் சார் சொன்னார். அப்படி ஒரு பிரச்சனை எங்கே பார்த்தாலும் கடவுள் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்போ அங்கே பாபர் மசீதிக்குள்ளே தான் போய் ராமன் இருக்கிறாரு, அங்கே தான் கோயிலை கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அங்கே எழ வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாரு தான் ஒரு இந்து மதத்தோட ஒரு கோட்பாடு அப்படிங்கிறத வந்து சார் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஏற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சமூக நல்லிணக்கம் இங்கே வந்திருக்கும். இல்லை அந்த இடத்துல தான் வந்து ராமன் வந்து திரேதாயுகத்தில் ஒரு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ராமன் வந்து திரேதாயுகத்தில் வந்து அங்கே பிறந்தார். அதனால் அங்கே தான் வந்து மசூதி இருந்த இடத்துலாம் வந்து கோயிலை கட்டணும், அந்த மசூதியை வந்து மசூதி இடத்துல ராமர் கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதற்கு என்ன வரலாற்று சான்றுகள் இருக்குது என்ன இருக்குங்கிறத பற்றி சார் கோயில் இருந்த இடத்துல தான் சார் கோயில் இருந்த இடத்துல சரி பண்ணிக்கணும். கோயில் இருந்தது அதாவது தோழர் சொல்கிறார், அதாவது திரேதாயுகங்கிறது வந்து ஒரு 12,98,000 ஆண்டுகளுக்கு முன்பு ராமன் திரேதாயுகத்தில் பிறந்தார். 12,98,000 வருஷம். கடவுளுக்கு வந்து பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவர் வந்து கடவுள். இருந்தாலும் அவர் ஒரு 12,98,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ அவங்க பிறந்துட்டார். 12,98,000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்த அந்த அயோத்தியில் அந்த திரேதாயுகத்தில் சமூக வரலாறு என்ன சொன்னதுன்னா, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மனித உயிர்களே உலகத்தில் தோன்றலை, மனித உயிர்கள் வந்து அந்த காலத்திலே தோன்றலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று. ஆனால் அந்த காலத்தில் அவங்க தோன்றினார்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அயோத்தியில் தான் அவர் கட்டினார்னு சொல்கிறாங்க. வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படுற அயோத்திக்கும் இதில் சொல்லப்படுற அயோத்திக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து இந்த சரவி நதிங்கிறது வேறு திசையில் ஒன்றுலாம் சொல்லுது, இது வந்து வேறு திசையில், அதுதான் இந்த அயோத்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த அயோத்திக்குள்ளேயே ராமன் பிறந்த கோயில் என்று இவர்கள் சொல்கிற பாபர் மசீத் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு பதிலாக ஏகப்பட்ட ராமன் கோயில் அங்கே வச்சுருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மகன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் இடத்துல பிறந்ததான் உண்மையான ராமன், அவங்களுக்குள்ள அங்கே போகாதீங்க, இதுதான் உண்மையான ராமன் கோயில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அங்கே டிஸ்பியூட்டை வந்து அங்கே வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ராமன் கோயிலுக்கு கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாபர் வந்து அந்த மசூதியை இடித்தார் அப்படின்னு சொல்கிறப்ப பாபர் என்ன பண்ணியிருக்காரு, பாபர் நமான்னு சொல்லி ஒரு பெரிய இலக்கியத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் தன்னுடைய மகனுக்கு வந்து ஹுமாயூன் கபீரில் வந்து இறக்க போகிறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து இந்துக்களுடைய உணர்வுகள்லாம் வந்து பிற மதத்தினுடைய உணர்வுகளை வந்து புண்படுத்தாத, அவர்களை வந்து மதித்து நடந்து கொள்ளு. நீ இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் வந்து வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த மாடு கூட நீ கறியை கூட நீ வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அவர் இறந்துருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான இதில் பாபர் நமாவில் வந்து வரலாற்று குறிப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பாபர் மசூதி இந்த கட்டப்பட்ட ஒரு காலத்தில் தான் துளசிதாசர் வந்து அங்கே இருந்திருக்காரு. துளசிதாசர் வந்து ராமாயணம் வந்து ராமனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பின்தங்கிய சமூகத்தில் பிறந்த ஒருத்தர். அவர் வந்து அவர் ராமாயணத்தை எழுதுறதுக்கு அப்புறம் தான் வடமொழியில பூரா இந்தியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த கோயிலை பற்றி சொல்லி அவரு வந்து துளசிதாசர் வாழ்ந்த காலத்தில் இது நடந்தப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா, ஒரு ராமன் பிறந்த இடத்தை இடிச்சுட்டு ஒரு மசூதி கட்டிடுறாங்கன்னா அவரெல்லாம் சும்மா இருக்க மாட்டார், கொதிச்சு எழுந்திருப்பார். ஆனால் அப்படி அவர் எதுவுமே செய்யலை. அதே காலத்தில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அக்பருடைய ஆட்சியில் போய் நாங்கள் வந்து இது மாதிரி வந்து ஒரு கோயில் ஒன்று கட்டணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அக்பரில் போய் வாரணாசியில் போய் அனுமார் கோயில் கட்டுறதுக்கு கேட்டப்ப அக்பர் ஆட்சியில் வந்து அனுமார் கோயில் கட்டுறதுக்கு அக்பர் ஆட்சியில் இடம் கொடுக்கப்பட்டு அக்பர் ஆட்சி வந்து ரொம்ப புகழ்ந்து பாராட்டி துளசிதாசர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி குருநானக், அது வந்து பாபர் மசூதி கட்டப்பட்ட காலத்தில் தான் குருநானக் இருந்திருக்கிறார். குருநானக் வந்து கடுமையாக இஸ்லாமியர்கள் ஆட்சியை வந்து எதிர்த்து கடுமையாக சண்டை போட்டவர். அப்போ குருநானக் வந்து இந்தியா முழுதும் சுற்றிட்டு வந்திருக்காரு, உலகம் முழுவதும் சுற்றி பார்த்து எல்லாத்தையும் இருந்துட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து ராமனுடைய கோயில் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா குருநானக் வந்து சும்மா இருந்திருக்க மாட்டார், கடுமையாக சட்டையை பிடிச்சி கேட்டிருப்பார், ஏன்டா அப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி போராடி இருப்பார். பட் அவர்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு நிறைய இந்து மதத்தோட தலைவர்கள் வந்திருக்காங்க. ராஜா ராம்மோகன் ராய் இருந்திருக்காங்க, தயானந்த சரஸ்வதி இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் இந்து மகாசபையை தோற்றுவித்த மதன் மோகன் மாளவியா இருந்திருக்கிறாரு. இவங்க எல்லாமே வந்து அந்த பாபர் மசூதி வந்து இருக்கிற இடத்துல ராமன் கோயில் இருந்துச்சு கட்டணுங்கிற ஒரு பிரச்சனையை பேசல. 1925 தோணுன RSS கூட அதை பற்றி ஒரு பிரச்சனை கிளம்பல. 80க்கு அப்புறம் தான். ஆமா, எப்ப தொடங்கினா 1949ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் அங்க வந்து ஒரு ராமன் சீதனுடைய சிலையை வந்து உள்ள கொண்டு போய் போடுறாங்க. உள்ள கொண்டு போய் போட்ட உடனே அங்க வந்து வழிபாடு முடிச்சுட்டு போனவங்க அந்த சிலையை கொண்டு போய் அங்க போட்ட உடனே அங்கிருந்து வந்து அரசாங்கத்துக்கு வந்து அங்க பொறுப்பா இருக்க அதிகாரி கொடுக்குறாங்க. அங்க முதலமைச்சராக இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா
உடனே பூட்டி அதை சீல் வைன்னு சொல்றாரு. உடனே நேரு வந்து உடனே இந்த முதலமைச்சருக்கு என்ன கடிதம் எழுதுறாருன்னா, இப்படி ஏற்கனவே இருக்கிற வழிபாட்டு தலத்தில் இந்த சிலைகள்லாம் போடுறது வந்து தப்பு, பிரச்சனை உண்டாக்கும், அதனால் இந்த சிலைகள்லாம் இந்த வெளியில் போட்டு இந்த கோயிலை வந்து திறந்து விடுன்னு சொல்றாரு. ஆனால் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த நையார் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய தீவிரமான ஒரு இந்து இதில் நம்பிக்கை இருக்கிறவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து இதுக்கு சம்மதிக்கல. இந்த முதலமைச்சர் இதை சம்மதிக்காம அவர் வந்து இந்த இடத்த வந்து சீல் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருந்தார். கலெக்டர் தான் அந்த கலெக்டர் அவரை வந்து அதுக்காக அவர் பதவி ஓய்வுக்கு பிறகு ஜனசங்கத்தினுடைய எம்பி ஆகி அவர் ஜனசங்கத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த கலெக்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க மாத்தினாங்க. இப்படி ஏராளமான ஆதாரங்கள் சொல்ல முடியும். அப்ப எதுக்காக வந்து இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு நாட்டுல வந்து இவ்வளவு ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டு மதக்கலவரத்தை ரவிக்குமார் சார் நான் கேட்கிறேன். ரவிக்குமார் சார், இப்ப அவர் சொல்றது என்னன்னா, உங்களை மாதிரியே இந்து கடவுள் பக்தி உணர்வுள்ளவர்கள் கூட இதை பதிவு செய்யல அந்த நீங்க சொன்ன காலகட்டத்துல. ஆனா நீங்க 49-50க்கு பிறகுதான் இப்போ உள்ளவங்க தான் அந்த கோயிலை பத்தி பேசுறீங்க. மிகப்பெரிய ராம பக்தர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்களே பதிவு செய்யல, நீங்க ஏன் இப்போ பதிவு செய்யறீங்க? அப்ப இது எது உண்மை அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்கிறாரு. இந்துக்கள் தொடர்ந்து போராடித்தான் இருந்திருக்காங்க. 1330 மாலிகாஃபூர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை உடைக்கிறதுக்கு வந்தான். கல்வெட்டு இருக்கு, சிவலிங்கத்தை உடைச்சிருக்கான். 42 ஆண்டுகள் கோவில் பூட்டப்பட்டிருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, சந்தேகம்னா போய் பார்த்துக்கலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சாமியுடைய கோவில்கள் உடைக்கப்பட்டது. இந்து கோவில் இல்ல ஒரு நிமிஷம், இந்து கோவில்களை உடைப்பதற்கு அங்கிருந்து கொள்ளையடிக்க வந்த கொள்ளைக்காரர்கள் அவுரங்கசீப், பாபர் போன்றவரெல்லாம் இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்த ஆக்கிரமிப்பாளர்கள். பாபர் காலத்தில் துளசிதார் அதை மறுக்கல சார். குருநானக் சொல்றாரு இல்லையா, சீக்கிய குருத்வாரால போங்க, 10 குருமார்கள் அவங்களுடைய போட்டோ வச்சிருக்காங்க. இஸ்லாம் மதத்திற்கு மாற மறுத்தவர்களை 2ஆ பிளந்திருக்காங்க. கரும்பு சக்க மிஷின்ல போட்டு புடிச்சிருக்காங்க, தோல் உரிச்சிருக்காங்க, சுடுதண்ணில குருத்வாரால இருக்கு. ஏதோ சீக்கியர் எல்லாம் சும்மா இருந்தாங்கன்னு சொல்ற இல்ல இல்ல, இஸ்லாம் மதத்துடைய கொடுமைகளை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் இந்துக்கள். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அந்த இடத்துல ராமருக்கு கோவில் இல்லாம பாபருக்கு எதுக்கே வரணும்? இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்து ஒரு அந்நியனவன். இல்ல பிரச்சனை பாபர் தான் ராமர் கோயில் இடிச்சாரு. அவர் என்ன சொல்றாரு, பாபர் காலத்தில் வாழ்ந்த இந்து உணர்வாளர்கள் சார். இவர் சொல்றது ஆதாரம் ஏத்துக்க முடியுமா? இல்ல தொடர்ந்து துளசிதாசரும் குருநானக்கும் ராமர் கோயில் பிரச்சனையை எழுப்புலங்கிறதா அவருடைய வாதமா இருக்கு. அவங்க 2 பேரும் தொடர்ந்து போராடி இருக்காங்க. குருநானக்கும் யார் பேசணும் அப்படின்னு சொன்னா, அதுல மத உணர்வு உள்ள ஆட்கள் யாராவது பேசினா ரைட்டு. என்ன கடவுளே கிடையாதுன்னு ஹிந்து மதத்தை கேவலப்படுத்துற, கொச்சப்படுத்தி, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய தத்துவம், அதுதான் அவங்களுடைய இயக்கத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிற இவர்கள் பேசுவதற்கு இவர்களுக்கு யோகியதே கிடையாது. ஏனென்றால் ராமனை வந்து மதத்தை பற்றி பேசாதீங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவேன். மத உணர்வை பத்தி பேசுறது நடத்தினது இதெல்லாம் யாரு? எவ்வளவு இவர் பத்தி கடவுள் அவர் சொல்லுங்க பிள்ளையார உடைச்சது இதெல்லாம் இவனுடைய பெருமை. இந்த மாதிரி ஒரு எந்த மதத்தை பத்தி பேசுறதுக்கு யோகியதை கிடையாது. ஏனென்றால் இவங்கள இந்து துவேஷிகள். அதனால இவங்களுக்கு அதை பத்தி எப்ப நடந்தா என்ன, அது கட்டினா என்ன, கட்டடா போன இவங்களுக்கு என்ன, இதை பத்தி இவருக்கு எந்த விதமான யோகியதையும் கிடையாது. ஒரு பாயிண்ட் நான் என்னுடைய இருங்க சார், நீங்க 1000 நீங்க பாட்டு அவர் பாட்டு சொல்லிட்டே இருக்காருன்னா நான் அந்த இதுக்கெல்லாம் நான் போக கூடாதுன்னு சொன்னா ஐ தாட் நான் ஒரு டீசென்ட்டா ஒரு டிஸ்கஷனா போகும்னு பார்த்தா இங்க எப்படி போயிட்டு இருக்குன்னா, இல்ல இப்ப அவர் சொன்ன துளசிதாஸ் துளசிதாஸ் மத்த forget about that. நான் வந்து துளசிதாசருடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது சார். எனக்கு அந்த நேரத்தில் தான் இருந்தா பாபராலேயே அது கட்டப்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் பத்திலாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அங்கே இருந்த கோயில் இருக்குன்னு யார் சொன்னாங்கன்னா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஹைகோர்ட்ல இப்ப ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, அதை எஸ்கவேஷன் பண்ண ஒரு தடவை இல்ல 4 தடவை எஸ்கவேட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய தீர்மானமான முடிவு என்னன்னா, அந்த இடத்துல தான் ராமருடைய ராம ஜன்மபூமின்னு பேரு. அந்த இடத்துக்கு நீங்க எத்தனை வருஷம் உங்களுக்கு நான் சொல்லணும், எவ்வளவு தடவை நான் உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்பொழுது அதே இடத்துலயே தான் இருந்துன்னு சொல்லிட்டு பல முறை அந்த ஜட்ஜ்மெண்ட் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்
they have already mentioned about it. So 1970, 1992, 2003 ஏஎஸ்ஐ அவங்களுடைய கோயில் இருந்ததாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எவிடன்ஸ் என்னன்னா, நீங்க வந்து அவர் இருந்தாரா இவர் இருந்தாரான்னு அதெல்லாம் பத்தி நம்ம துளசிதாரன் நீங்க ஏத்துக்கிறீங்க? நான் சொல்றது அது நீங்க ஏத்துக்கிற ஆட்கள் தானே? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து அந்த துளசிதாசருடைய டைம் அதுதானா? இப்ப வந்து 1008 கேள்வி இருக்கு. திருவள்ளுவரை பத்தி கேள்வி இருக்கு, எந்த நாடு இருக்கு அப்படின்னு. இதை பத்தி நிறைய டிஸ்பியூட் இருக்கு. இப்ப துளசிதாசர் அந்த காலத்தை சேர்ந்தவரா இந்த இதெல்லாம் பத்தி நான் பேசவே இல்லை. ஆனால் 1528 இந்த பாபர் என்பவர் தன்னுடைய தளபதி அவரை வந்து பீர்பாக்கி அப்படிங்கிறவரை சேர்த்து அவரை அந்த இடத்துல இருந்த அந்த கோயிலை இடிச்சு தள்ளிவிட்டு அங்க வந்து மசூதி கட்டினார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது, சரித்திர உண்மை. அதுதான். அதற்கு பிறகு உண்டா இல்லையான்னு கேட்கறதுக்கு பலவிதமான ஆதாரங்கள் இருக்கின்றன. அதற்கு முக்கியமானது ஏஎஸ்ஐ மீது வைக்கப்படுகின்ற மிக மலிவான மோசமான பொய்யை மறுதளிக்கின்றேன். ஒன்று, ஏஎஸ்ஐ அப்படிப்பட்ட ரிப்போர்ட்லாம் கொடுக்கல. ஏஎஸ்ஐனுடைய அறிக்கை இவர்கள் திரிக்க பார்த்தார்கள். அதற்கு ரொமிலா தாப்பர் போன்ற மாபெரும் வரலாற்று அறிஞர்கள் மிகப்பெரிய கேள்விகளை தொடுத்து இர்ஃபான் ஹபீப் போன்றவர்கள் இவர்களை அம்பலப்படுத்தினார்கள் என்பதுதான் உண்மை. இந்திய நாட்டின் சட்டப்படி இந்தியா விடுதலை அடைந்த பொழுது எவை என்ன நிலையில் இருந்ததோ அவை அந்நிலையில் தொடர்தான் சட்டம். நீங்க வந்து புதிதாக 47 விடுதலை அடைஞ்சிருச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட தேதிகள்லாம் ரொம்ப சரியா சொல்ல வேண்டியதா இருக்குது. 47 விடுதலை அடையும் பொழுது அந்த பிரச்சனை இல்லை. அங்க வந்து நான் கேட்கறது 25 ஆர்எஸ்எஸ் தொடங்குனீங்க, ஏன் இயக்கம் நடத்தல? ஆர்எஸ்எஸ் தொடங்கும் பொழுது அது முதல் கோரிக்கையா என்ன இருந்திருக்க வேண்டும்? அயோத்தியில டிசம்பர் 6 நீங்க இடிச்ச பிறகுதான் கொண்டாடுறோம், கொண்டாடல, போராடுறோம். நான் செய்திக்கு வரேன். இங்க பிரச்சனை என்ன நான் சொல்ல விடுங்க, நீங்க குறுக்கிடாதீங்க, நான் சொல்ல வந்து விடுகின்றேன். இந்த ரத யாத்திரை என்பது 1991 தொடங்கப்பட்டது. எப்பொழுது? மண்டல் கமிஷன் அறிக்கைக்கு சட்ட வடிவம் வரும்பொழுதுதான் ரதம் ஏறப்படுகிறது. அங்கே மண்டலா மந்திரா என்று எப்பொழுது கொண்டு வருகிறீர்கள்? பெரும்பான்மையான இந்து மக்களுக்கு சட்டப்படியான சமூக நீதி கிடைக்கும் பொழுது நீங்கள் குறுக்கே கட்டையை போடுகிறீர்கள். நீங்கள் ஏன் கொதிக்கிறீர்கள்? இது உயர் சாதி நலன் காக்கும் நடவடிக்கை என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள்? நீங்கள் ஏன் உங்கள் முகவரியை வெளிப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் ஏன் பரிதவிக்கிறீர்கள், பதறுகிறீர்கள்? பிரச்சனையே இந்த நாட்டினுடைய வரலாற்றை பேசுவதற்கு விடுதலை ராஜேந்திரனுக்கு யோக்கியதை இல்லை என்று சொன்னால் யாருக்கும் யோக்கியதை கிடையாது. பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய உயர்வுக்காக தங்கள் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் இந்த நாட்டு மக்களை பற்றி, இந்த மக்களுடைய வரலாற்றை பற்றி அவர்களுக்கு பேச தகுதி இல்லை என்று சொன்னால் எவர்களுக்கும் கிடையாது. அவர்களை நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ண உங்களுக்கு என்ன அதிகாரம்? சரி, உங்களுக்கு ஏன் நீங்க சொல்லி முடிக்கிறேன். இதனுடைய பயனாளிகள் யாருன்னு பாருங்க. நான் சொல்ற கேள்விக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க. 2002ஆம் ஆண்டுல ஒரு இடைத்தேர்தல் நடக்குதுங்க குஜராத்ல. 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல். மோடி அப்போது முதலமைச்சராயிட்டாரு. 2 தொகுதியில் படுதோல்வி அடைகிறது பாஜக. அதன் பிறகு கலவரங்கள் நடக்கின்றன. 182 தொகுதிகளில் 127 தொகுதி, அதாவது 137 தொகுதியில பாரதிய ஜனதா வெற்றி. 127 தொகுதி. அதாவது இடைத்தேர்தலில் வழக்கமா ஆளுங்கட்சி ஜெயிக்கும், இடைத்தேர்தலில் பாஜக தோற்கிறது. 2002 கலவரங்கள் நடக்கின்றன. 182 இடங்கள் 127 இடங்கள் வெற்றி பெறுகிறார்கள். கலவரங்களின் பலன் எங்கே போய் கிடைக்கிறது என்று பாருங்கள். மண்டல் கமிஷன் நீங்க எப்படி விபி சிங் ஆட்சி எப்படி கவிழ்த்தீர்கள்? ஏன் கவிழ்க்கணும்? நீங்க இந்த ஆதாரங்களே வரவில்லை. உங்களுடைய நிறைவு விஷயம் சொல்றேன். இவர் வந்து 1948 49 தான் ஏதோ பிரச்சனைனார். இங்கிலீஷ்காரன் 1859லயே பர்மிஷன் கொடுத்தாச்சு, நீங்க அங்க வர்ஷிப் பண்ணுங்க. அது அப்பையில இருந்து ராம ஜன்ம பூமி அதே இடத்துல நீங்க இதே ஒண்ணு சொன்னா நான் அக்செப்ட் பண்ணின அவசியம் இல்ல. ரெண்டாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இவர் வந்து தாப்பருக்கு பேசிருக்கார். என்னுடைய நண்பர்
டாக்டர் சத்தியமூர்த்தி, அவரும் ஏஎஸ்ஐயில் இருந்தவர், டைரக்டர், அவரும் இதில் இந்த எஸ்கவேஷனில் இன்வால்வ் ஆனவர். அவரே நிறைய ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நிறைய வெளியில் வந்திருக்கிறது. 1880 RSS துவங்குவதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனை வந்து பல முறை அங்கே வந்து போராட்டம் நடைபெற்று பல முறை அவர்கள் பல இந்துக்கள் இறந்து போயிருக்கின்றார்கள். இவர் அப்ப முஸ்லீம் ஆட்சி இருந்ததுனால அவரெல்லாம் ஒடுக்கி அடக்கி 1850 அதுக்கு முன்பே சார், அதுக்கு முன்பே பல முறை நடந்த 1528 இருந்து ஆரம்பிச்சு பல முறை அதற்காக போராடி இருக்கின்றார்கள். அந்த வரலாற்றெல்லாம் சொல்லியிருந்தா நேரமே கிடையாது. ஏன்னா நீங்க இப்ப இத்தனோண்டு பேசுங்கன்னு சொல்றதுனால நான் பேச வேண்டியிருக்கு. ஆகவே 1859 பண்ணியாச்சு. அதற்கு பிறகு இப்ப இந்த இடிச்சாங்க போனாங்க வந்தாங்கிறாங்களே, இந்த இடிக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். அப்ப என்னன்னா சத்தியமா சொல்றேன், அங்க வந்து தொழுகையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது ஒரு பெரிய பாழடைஞ்ச மண்டபம் இருந்தது. அங்க உள்ள உட்காந்து அங்க சின்ன இடத்துல இந்த லக்ஷ்மணன், சீதா பிராட்டி இவங்களுடைய சிலைகள் இருந்து அங்க அவங்க தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வந்து சூருட்டும் இருட்டும் பிடிச்சிட்டு மற்றவங்க ஏதோ சீட்டு கிட்ட விளையாடிட்டு இப்படிதான் இருந்தாங்களே ஒழிய அங்க தொழுகையை நடக்காத இடம் அது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரே ஒண்ணு என்னன்னா அகண்ட பஜன் சொல்லிட்டு 24 மணி நேரமும் அங்க பஜனை தான் நடந்துட்டு, ராம பஜனை தான் நடந்தது. அதற்கு பிறகுதான் இந்த விஷயங்களா நடைபெற்றது. ஆகவே நான் உங்களுக்கு ஏர்லியஸ்ட் நீங்க சொன்னீங்கன்னா 1859. ஆக இவர் சட்டத்தை பத்தி சொல்றாரு, ஐ எம் ஆல்சோ எ லாயர், ஐ நோ வாட் இஸ் வாட். அதனால அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தனால்தான் இது டிஸ்பியூட்டட் சைட்டுன்னு சொல்லிட்டு 1947 நாம் சுதந்திரம் அடைந்த பொழுதே இதை பத்தி வந்துருது. இந்த பிரச்சனைகள்லாம் வந்துருது. 1949 நேருவால ஏன் என்ன பண்ண முடியல? இவ்வளவு அவராலே நிறுத்த முடியல. காரணம் என்ன? இட் இஸ் a disputed site. ஆகவே இதுல என்ன நான் சொல்றேன்னா, இப்ப நம்ம அதுக்குள்ள நம்ம வந்திருக்கின்றோமா? இப்ப அதுக்கும் RSSக்கு இப்ப நீங்க எடுத்தது எப்படின்னா, இன்னைக்கு சப்ஜெக்ட் டாபிக் என்னன்னா, RSS வந்து இது வந்து சட்டபூர்வமாக தீர்க்கப்பட வேண்டியது. இது கோர்ட்டுல நிலுவையில் உள்ளது. அது வேகமாக அதை பற்றி சொல்லி ராமர் கோயில எங்க மைண்ட்ல வச்சிருக்கோம் தானே. அப்படிதான் சொல்றேன் சார். அதை பத்தி என்னன்னா, ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இட் இஸ் இன் பெண்டன்சி இந்த சுப்ரீம் கோர்ட். ஆகவே அது வரட்டும். அதற்காக நாங்க எஜிடேஷன் இருங்க ஒரு நிமிஷம், ஒரே பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். ஆகவே அப்படி சொல்லிருக்காங்க. அதனால அப்படி சொல்லிருக்காங்க. விஷயம் இல்ல, பேச முடிட்டவங்க. இதுதான் சரி. நான் கேட்டதுக்கு ஒண்ணும் பதில் இல்ல. என்ன உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? எத்தனை தடவை நீங்க வந்து இவரை பத்தி அவரை பத்தி நான் 1859 நான் உங்களுக்கு டேட்ல இருந்து நான் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஊர் அது இந்து மதத்தை கேவலப்படுத்துற கொச்சப்படுத்து ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு வேலை. ஆகவே உங்களுக்கு யாராவது மதிவு அவர்கள் நீங்க நிறைவு கருத்து இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க உங்க நிறைவு கருத்து இதுல என்ன பாக்குறது இருக்கிற ஒண்ணுமே தெரியல. நாங்க வந்து நான் பேசுறப்ப சில வரலாற்று ஆதாரங்களை வச்சு நானும் தான் சொல்லியிருக்கேன். அது அவர் பேசாம இருக்க இல்ல அவர் சொல்றேன். நான் சார் இத பத்தி நான் இன்னொரு சில நீங்க வரலாறு பத்தி பேசணும் நான் சொல்றேன் சார். 1608ல இவனோட அடுத்த வாஜ்பாய் அனுமதிச்சா நான் பதிவு செய்றேன். வாஜ்பாய் மறுத்து விட்டார். நீங்க சொல்ற பொய்களை எல்லாம் வாஜ்பாய் மறுத்தார். வாஜ்பாய் என்ன சொன்னாரு? வாஜ்பாய் மறுத்தார். இது வந்து அந்த அது ராமஜென்ம பூமியே இல்லை என்று சொல்றார். நீங்க ஏதோ கற்பனை பண்ணி சொல்றீங்க. உங்க நிறைய அப்புறம் இத பாருங்க. நான் என்ன சொல்றேன், 1608ல பிரிட்டிஷ் மர்ச்சன்ட் வில்லியம் பிரெஞ்ச் ராமர் கோயில் தான் இருந்துங்கறாங்க. விவாதத்தில் தோற்கின்றவர்கள் எப்பொழுதும் வன்முறையும் கூச்சலையும் தான். எடுத்து வச்ச வாதம் என்ன எடுத்து வச்ச வாதம் 1688 எவ்வளவு வரலாறுகள் ஒண்ணுமே இல்ல. இது நல்ல முறை இல்ல. அவங்க ஐயா பேசும்போது பதில் சொல்ல பதிவு செய்யும். அவரு எப்பவுமே அப்படிதான் பேசுவார். அதை விட்டுருங்க. இப்ப அவர் வந்து இதை பேசுறது எனக்கு தகுதி இல்லைங்கிறாரு. அவர் வந்து இஸ்லாமிய மதம், அவருக்கு தகுதி இல்லை. நான் வந்து இந்து மதத்தில் இருக்கேன், எனக்கு அது தகுதி இல்லை. அது நான் தகுதி இல்லைங்கிறத ஒத்துக்கிறேன். என்ன காரணம்னா, பல்லாயிரம் வருஷமாக எங்களெல்லாம் வந்து தகுதி இல்லாத மக்களாக தான் இந்த வர்ணாசிரமத்தை நியாயப்படுத்தினவங்களாம் வச்சுருந்தாங்க. ஒரு மனுஷனாக கூட எங்களெல்லாம் ஏற்றுக்கலை. ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு சூத்திரனாகவும் இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் ஒரு தேவடியா மக்களாக தான் வச்சிருந்தாங்க. அதனால பேசணும். அதனால வந்து எனக்கு வந்து அந்த சூத்திரனா பிறந்தவன் வந்து பிராமணனுக்கு சேவை செய்யணும்,
அதனால அவனுக்கு வந்து எந்த தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படிங்கிற வச்சுக்கிட்டு இவர் ஏதோ- இல்ல அவர் வந்து இப்ப எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அதனால இப்ப இவர்கிட்ட இருந்து நான் அந்த தகுதிக்கான இதை வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இல்லை. அவர் அந்த மனநிலையில் தான் இருப்பார்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர் எனக்கு தகுதி இல்லைங்கிற விஷயத்த நான் எனக்கு ஒன்றும் விரோதமாக நான் ஏற்றுக்கல. ஏன்னா எனக்கு சமூக வரலாறு தெரியும், 2000-3000 வருஷத்தினுடைய தெரியும். இன்றைக்கு இவங்க இப்படி போடுற கூச்சல் தான் 3000 வருஷம் முன்னாடி எப்படி போட்டிருப்பாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் எல்லாம் அடிபட்டு சந்தித்து மக்களுக்காக போராடின ஒரு இயக்கத்தின் கீழ் நாங்கள் வந்தவங்க. அவங்க இன்றைக்கி வந்து டிவியில் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கெல்லாம் பார்த்து தகுதி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்கன்னா நான் மக்கள்கிட்டே விட்டுறேன். நாங்களாம் ஒரு சூத்திரலாக இருந்தவங்க தான், நாங்களாம் தகுதி இல்லாத மக்கள் தான். அது நீங்கள் இன்றைக்கி தகுதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த தகுதிக்கும் உரிமைக்கும் எங்களை வளர்த்துக்கிட்டு இந்த உரிமைக்கு போராடுறதுக்கான ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? அயோத்தியில ராமனுக்கு கோயில் கட்டப்பட வேண்டும். ஆக்கிரமிப்பாளன் பாபருக்காக வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் டிசம்பர் 6 வந்தா அயோத்தி அமைதியா இருக்கின்ற போது இங்க குய்யோ முறைன்னு கூப்பாடு போடுறாங்க. இது தவிர்க்கப்பட வேண்டும். ராமனுக்கு கோயில் கட்டுவது மாத்திரமல்ல, காசியில் இருக்கக்கூடிய சிவன் அங்கேயும் கோவில் பிரம்மாண்டமா கட்டப்படணும். மதுராவும் அங்க சிவன் இருக்கு. வெற்று கட்டிடமா வேற ஒரு சார், வழிபாடு அங்க தலம் இருக்கா? மசூதியா இருக்கக்கூடியதுல போய் பாருங்க. காசியில அந்த வழிபாடு தலம் இடித்து விட்டு கட்டணுமா? ஆக்கிரமிப்பு கட்டிடம் அது. ஆக்கிரமிப்பு கட்டிடம் அது. வன்முறையை ஊடகத்தில் பேசுவதற்கான அனுமதி இருக்கிறது. மசூதிகளாக மாற்றப்பட்ட எந்த முஸ்லிமாவது எந்த கோவிலையாவது இடிக்கிறேன் என்று பேசியிருக்கிறானா? சார், நீங்க முன்னாடி பேசினதே இப்ப சரி பண்ணுங்கிறார், அவ்வளவுதான். ஆமா. எதை சரி பண்ணி இப்ப பேசாம இருக்கலாம். எது சரி செய்வது? என்னது யாரை யார் செய்வது? நான் பேசிக்கொள்கிறேன். இறந்த கோயில்கள் இல்ல அதாவது இப்ப அவங்க பண்ண முடியாதுங்கிறது இங்கே சமண மடங்கள் எங்கே போயின? பௌத்த மதங்கள் அதனுடைய நிறுவனங்கள் எங்கே போயின? அவருடைய விகாரங்கள் எங்கே போயின? சார், அதை பத்தி நான் பேசுறேன்னா நீங்க பேசுற அதை பத்தி பிற சமயத்தினரை ஒரு நெருக்கடி கொண்டு வந்து நீங்க என்ன செய்கிறீர்கள்? ஆட்சியை பிடிப்பதற்கு மதத்தை கருவியாக்குறீர்கள். இந்த விவாதத்தின் தொடக்கத்தில் ஐயா விடுதலைராஜன் எதை பதிவு செய்தாரோ அதைத்தான் நான் இங்கே இறுதியாக பதிவு செய்கிறேன். இந்த ஆட்சியினுடைய மாபெரும் தோல்வியை, இந்த ஆட்சியினுடைய ஏமாற்றுத்தனத்தை, நீங்கள் மூடி மறைப்பதற்கு நாட்டு மக்களின் வாழ்வுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையில நீங்க இழுத்து இதை மட்டுமே பேச உயர் சாதி ஆதிக்கத்தை காப்பாற்றுவதற்கு வேறு பிரச்சனையை கொண்டு வருகிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இங்கே பள்ளிவாசல் எல்லாம் கோவிலை இடித்து உருவாக்கப்பட்டன, ஆகவே மீண்டும் இடிக்க வேண்டும் என்கின்ற பயங்கரவாத கருத்து, அதாவது பெரும்பான்மை பயங்கரவாதம், இதெல்லாம் தொலைக்காட்சிகளை தாக்குகிறது. இந்த பயங்கரவாதம் தான் எழுத்தாளர்களை தாக்குகிறது. இந்த பயங்கரவாதம் தான் சமூக நீதி, தோற்க போவது மனுநீதி. அதெல்லாம் சமூக நீதி, மனுநீதி. உங்களுக்கு மனுவும் தெரியாது, அதை பத்தி நீதி ஏமாந்து போடுறது உங்களுக்கு என்ன சார் தெரியும்? சொல்லிட்டேன், உங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டி அதை பத்தி நீங்க பேசினா பேச உங்களுக்கு ஒண்ணும் தெரியலங்கிறது ரைட். இல்ல எதிர்கருத்து யாருமே பேசக்கூடாதுன்னா நேரத்தை நீங்க எப்படி இந்த டாபிக் இன்னைக்கு என்ன ரெண்டு விஷயம் தான். என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. அதாவது கோர்ட்டுக்கு போயிருக்கோம், கோர்ட்ல இருந்து இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இத பத்தி நாங்க எஜுகேஷன் இது அந்த கோர்ட்டுக்கு எதிராக தான் ஆர்எஸ்எஸ் சொல்லிருக்கோம், நாங்க மைண்ட்ல வச்சிருக்கோம். எங்களுக்கு ராம கோயில் அங்கே கட்ட வேண்டும் என்பதை பத்தி பிஜேபி மேனிஃபெஸ்டோல இருக்கின்றது. சட்டபூர்வமாக செய்யப்பட வேண்டும். இரண்டு பேரும் மனம் ஒத்து நெகோசியேஷன் மூலமாக செய்யப்படும். இதுதான் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுல ஹரியானாவுல நேற்று முன்தினம் மாட்டிறைச்சி தடை செய்யறாங்க.
இன்றைய தினம் சரி, இதை பத்தி தமிழ் பேசுங்க. மக்கள் தேவாலயம் தேவாலயம் சாப்பிடுங்க. கண்டிப்பா நம்ம நிறைய பேசுவது பேர் எங்களுடைய அரசியல் அரசியல் பண்டிகை ஒடுக்கப்பட்ட மக்களோடு விளையாடுவது. அதாவது நம்ம நிறைய பேர் வந்து இந்த பொதுவா கருத்து பேசுறோம். டிஸ்கஷனை வேணும் டைவர்ட் கண்டிப்பா. பண்ணுகிறதா பண்டிகை கூட பேசுறீங்க. இன்றைய சாப்பிடுங்க. விவாத தெளிவாக நான் நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன். பொறுத்தவரை பிஜேபியினுடைய இந்த stand ராமர் கோயில் RSS பிரச்சனை stand ஒண்ணு. சுப்பிரமணிய சாமி சொன்னது ஆர்எஸ்எஸ்ஸின் கருத்து. இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? தற்போது இந்த நாட்டிற்கு தேவையான விவாதம் தானா? நாட்டிற்கு தேவையான சட்ட மசோதாக்கள் விஷயங்கள் குறித்து திசை மாற்றுவதற்காக நடைபெறுகிறதா? இதை யார் பேச வேண்டும்? இதை எப்படி இருக்க வேண்டும்? மக்களுக்கு இப்போ எது உடனடி தேவை என்பது குறித்தெல்லாம் விரிவான தளத்தில் நமது கருத்தாளர்கள் இங்கு அவர்கள் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்தனர். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்த தமுமுகவினுடைய முக்கிய தலைவர் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களுக்கும், சமூக ஆர்வலர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கும், திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும், இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராம ரவிக்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.